மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. நேயர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு சமூக ஆர்வலர் திரு யானை ராஜேந்திரன் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சாணக்கியா டிவி நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் உட்பட எல்லா நீதிமன்றங்களையும் நீங்கள் வழக்காடி வருவதை நம்ம பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து. நீங்கள் சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முக்கிய வழக்கில் வாதாடி வருகிறீர்கள். அதில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. சிலை கடத்தல் விவகாரம் பூதாகரமான விஷயம். அதில் தொடர்ந்து பல ஃபேக்டர் அந்நிய சக்திகள் உட்பட பல வித உள்ளே இருப்பதாக பரவலாக இந்த இந்து மத ஆர்வலர்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு, புகார், ஒரு ஆதங்கம் இருந்து வருகிறது. இதில் நீங்கள் ஒரு முக்கிய வழக்காடிட்டு வரீங்க. இதில் ஒரு 41 சிடி ஃபைல்ஸ், முக்கியமான ஃபைல்ஸை காணோம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பரபரப்பு ஒரு விஷயம் வெடித்திருக்கிறது. இது உச்சநீதிமன்றம் தமிழக உள்துறை செயலகரை பதிலளிக்க சொல்லியும், டிஜிபி, ஹெச்ஆர்என்சி, அதாவது அறநிலையத்துறை உள்ளிட்ட அனைவரையும் பதிலளிக்கும்படியும் சொல்லியிருக்கு. என்ன நடந்திருக்கு, என்னென்ன ஃபைல்ஸ் காணோம், எப்படி? ஒரு காவல்துறை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கை ஒருத்தர் புகார் கொடுத்தா அது மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டு விசாரித்து அதில் உண்மை இருந்ததுன்னா குற்றவாளிகளை கைது செய்கிறது, பொருளை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு முடித்த பிறகு ஃபைனல் ஆர்டர் கோர்ட்டில் தான் கொடுப்பாங்க. அந்த தொடர்புடைய ஜூரிஸ்டிக்ஷன் நீதிமன்றத்தில் கொடுத்து அவங்க சரி இந்த வழக்கு ஃபைனல் ரிப்போர்ட்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு குற்றவாளியை விசாரித்து தண்டனையும் கொடுக்கலாம், அக்யூட்டலும் பண்ணலாம். அது நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு. அந்த நீதிமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அப்படி இல்லை, அது சப்போஸ் இந்த கொடுத்த புகார் சரியில்லை, இதில் ஒன்றும் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் நீதிமன்றத்தில் தான் கொடுக்கணும். அந்த நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா, அது கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல, டிஃபெக்டிவ் கம்ப்ளைண்ட்டு, அவரை கூப்பிட்டு இது மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னா அவருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டுக்கிட்டு நீதிமன்றம் தான் ஒரு முடிவு எடுக்கும். எஸ், இதை ட்ராப் பண்ணலாம், இல்லை சில அறிவுரை கொடுத்து திரும்ப விசாரணை சொல்லலாம். இதுதான் ப்ரொசீஜர், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுப்படி இதான். இது 41 இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், கேஸ் டைரி, எஃப்ஐஆர்லாம் ஒரு ஸ்டேஷனில் இல்லை, நியர் அபவுட் 25 போலீஸ் ஸ்டேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஒவ்வொரு இந்த மாநிலத்தில் வெவ்வேறு இடங்களில் உள்ள தமிழ்நாடு பூரா. அது என்ன ஆகுதுன்னா 41 புகாரும் சிலைகளை பொறுத்து, ஐம்பொன் சிலைகள் காணாப்பிடிச்சு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ ட்ரஸ்டியோ ஏதோ ஒரு ஜாயின்ட் கமிஷனரோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி இந்த கோயிலில் இன்னும் சிலைகளை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது 41 சிலை திருட்டு வழக்குக்கும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 26 சிலைகளை கைப்பற்றினதாகவும் நான் தெரியுது, சீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்வால்வ் ஆனவங்கள்லாம் ரொம்ப ஹை ரேங்க் பொலிட்டீஷியன், ஹை ஆஃபீஸர்ஸ், மில்லினர்ஸ் அண்டு மாஃபியா குரூப், ஐடல் மாஃபியா, இவங்கெல்லாம் கலந்து இது விசாரணைக்குன்னு வந்தால் தண்டிக்கப்படுவோம் அல்லது நமக்கு எதிர்ப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த மேடிய ஒரு சினிஸ்டர் பிளான், ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு கூட்டு சதி பண்ணி ஒரு பிளான் போடுறாங்க. அப்போது அதை எப்படி ட்ராப் பண்ணலாங்கிறப்ப யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க. அந்த ஐஓ இருக்கிறாரில்ல, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவர்கிட்ட இந்த வழக்கில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, இதுக்கு மேலே தேவையில்லை, ப்ரொசீட் பண்ண வேண்டியதில்லைன்னு ஒரு ரிப்போர்ட் வாங்குறது எஸ்பி வாங்கிட்டு எஸ் விட்டுடலாம், ட்ராப் விட்டுன்னு சொல்லிட்டார். இது போல் 41 இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்டையும் இது மாதிரி வழக்கு இதில் மேற்கொண்டு விசாரிக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ காரணங்களை சொல்லி ட்ராப் பண்ணிடலாம். அப்படிங்கிறப்ப தான் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஃபைல் 41 சிடி ஃபைலும் திருட்டு போயிடுச்சுட்டாங்க, காணாமல் போய்விட்டது, திருட்டு போயிடுச்சு, போலீஸே கை விரிக்குது. ஆமாம், சிடி ஃபைல்ங்கிறது இட்ஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷனுடைய சொத்து. அது காணா போச்சுன்னா
அது ஒரு வருத்தம் பண்ணி வெக்கப்பட வேண்டிய இது. அதுவும் திருட்டு போலீஸ் ஸ்டேஷனில் திருட்டாயிடுதா? சப்போஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரிவால்வர் காணும், ஒரு துப்பாக்கியை காணும், அட்லீஸ்ட் ஒரு புல்லட்டை காணுனாலும் உடனே எஃப்ஐஆர் போட்டு கொண்டா பூடி கிடின்னு எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க தான் அதுக்கு கடமைப்பட்டவர்கள். ஆமாம். ஆனால் இந்த திருட்டு போயிடுச்சு காணா போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, இது என்ன இது? அது என்ன எந்திரிச்சு ஓடி போச்சா? இருக்கிறது ரெக்கார்ட் ரூமில் இருக்குது. அது வந்து மஜிஸ்ட்ரேட்டு இப்போ கேட்குறப்ப தான் கொண்டு போவாங்க. அது எப்படி காணா போகும்? யாரோ திருடிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? இந்த தேதியில் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த ரெக்கார்டு திருட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். முதல் எஃப்ஐஆர் வேறு, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது மேலே போட்ட இது வந்து இதில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இதுவும் போடாமல் இந்த 41 சிடி ஃபைலும் காணா போயிடுச்சுன்னு 41 ஒரு வாரத்தில் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. வர்பாட்டம் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் திருட்டு போயிடுச்சு காணா போயிடுச்சு இல்லைன்னு சொன்னோடனே எஸ் ட்ராப்டு லீவ் இட்னு சொல்லி எஸ்பி ஆர்டர் போட்டார். யார்? எஸ்பி வந்து ஜட்ஜ் ஆகிட்டார், ஐவோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிட்டார். இந்த டிஃபெக்டிவ் கம்ப்ளைண்ட் வாய முடிக்கிட்டார். இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த 41 வழக்குகளையும் ட்ராப் பண்ணிட்டாங்க. எப்போது? 2012. இது நான் வந்து இந்த 2017 வந்து சிலை திருட்டு சம்மந்தமாக ஒரு கேஸை போட்டேன். அதுக்கப்புறம் தான் சிலை வழக்குன்னா என்னென்னே உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிது. பொன்மாணிக்க வேலு வந்து நடவடிக்கை எடுத்தார் போனார். அதுக்கு ஐஏ ஓப்பனரே நான் தான். நான் போட்ட அந்த கிரிமினல் ஓபி தான். அப்படி இருக்கிறப்ப அரௌண்டு 2019 வாக்கில் என்கிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தார். அவர் வந்து சார் இது மாதிரி 41 ஃபைலை காணா போயிடுச்சுன்னு திருடிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. இதில் ஒரு 26 சிலைகளை ரெக்கவர் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுவும் எங்கே போச்சுன்னு தெரில. இதை ட்ராப் பண்ணுறதுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் விளையாடி இருக்கு. அதனால் இது என் பேரை சொல்லாதீங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தையெல்லாம் கொடுத்து எவிடன்ஸோடு கொடுத்தாரு. நான் வாங்கினாலும் நான் எந்த பெட்டிஷன் போடுறதா இருந்தாலும் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணி அது உண்மையாக இருந்தால் தான் போடுவேன். சும்மா எல்லாம் சொல்கிறதுக்காக உடனே பெட்டிஷன் போட்டுற மாட்டேன். என்னுடைய விசாரணையில் 41 பேர் காணாமல் போயிருக்கிறது உண்மைதான். இதில் இந்த எஸ்பி எப்படி காணாமல் போயிருக்கு? ஒரு செலக்டிவாக சில ஒரு முக்கியமான தகவல்கள் மட்டும் காணாமல் போயிருக்கா, இல்லை மொத்தமாகவே போயிருக்கு? அது இந்த சிலை வழக்கு சம்மந்தமான எஃப்ஐஆர் இன்வெஸ்டிகேஷன் அப்போல்லாம் சாட்சி எல்லாம் விசாரிச்சுக்காங்க. சிடி ஃபைல்னால் அதில் வந்து நான் அங்கே போனேன், என்ன விசாரித்தேன், போனால் வந்தேன், ஐவோ போனதெல்லாம் இருக்கும். அப்படியே திருட்டு போயிடுச்சு எல்லாத்துலேயுமே. ஒரே பேட்டர்னா 41 சிலை திருட்டு வழக்குகளும் 25 போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே வாரத்தில் எல்லாம் காணாம போச்சு அப்படின்னு ரிப்போர்ட்டு. இதை 11 எஸ்பி வந்து ஆமாம் காணா போச்சா, ரைட்டு விட்டுருன்னு ட்ராப் பண்ணிட்டாங்க. இதில் தப்பிச்சது அதில் சில பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அவனும் தப்பிச்சுட்டான். 26 சிலைகளை இப்போ ரெக்கவர் பண்ணதாகவும் எனக்கு செய்தி. அந்த சிலை என்னாச்சு? கோர்ட்டை ஒப்படைக்கலை. எங்கே போச்சு? அதான் அது $1 மில்லியன் கொஸ்டின். ஐ ஹாவ் டு ஆன்சர். திருப்பாங்க எல்லாம் பழங்கால ஐபோன்ஸ். அவங்க தான் ஆன்சர் பண்ணும். யார்? காவல்துறை. ஆமாம், அவங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2017க்கு அப்புறம் தாங்க இந்த சிலை திருட்டு வழக்கெல்லாம் பெருசாக போச்சு. அதுக்கு முந்தி என்னமோ சிலையை திருடினா போனால் அது போச்சு, இன்னும் பேப்பரில் ஒரு சில பெட்டி செய்தியாக வந்துடும், அது தலைப்பு செய்தியாக வர அளவுக்கு வந்துருக்கு. அதுபோல் இதை பற்றி ஒன்றும் பெருசு பண்ண வேண்டாம். சில கேஸு மர்டர் கேஸே நாங்கள் எஃப்ஐஆர் போடாது, ஃபைனல் ரிப்போர்ட் பண்ணாத 10 வருஷமாக வச்சுருக்கோம், லீவ் விட்டு தரல அப்படின்னு ஒருத்தரும் கேட்க மாட்டாங்கன்னு இருந்துட்டாங்க. ஆனால் அது அந்த கடவுளின் செயல். ஒரு நல்ல ஆஃபீஸர் கொண்டு வந்து எவிடன்ஸோடு கொடுத்தாரு. பார்த்தா சாக்கடித்து எப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டால் அது முடிவடைகிறது ஒரு கோர்ட்டில் தானே, நீதிமன்றத்தில் தானே. இவர் எப்படி ஜட்ஜ் ஆனார்? எஸ்பி ஐஓ எப்படி விட்டார்? இதை விட இந்த ஹெச்ஆர்என்சி தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ ஐசிஎன் கம்பெனி யாரோ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க தானே டிஃபெக்டாக கம்ப்ளைண்ட்டு. அவன் ஏன் இருந்தாலும் ஏன் சும்மா இருந்தார்? ஆக எல்லாம் கூடி என்னை விட்டுருவோம் அப்படின்னு மிகப்பெரிய லஞ்சம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொன்னது 100 கோடிக்கு மேலே இதில் டிரான்சாக்ஷன் ஆகிருக்குன்னு. இந்த 41 சிலைகளுடைய டீட்டெயிலை பார்த்தா இன்னும் ஃபுல் டீட்டெயில் எனக்கு கிடைக்கல. எந்தெந்த கோவில் அதெல்லாம் இருக்குது. எந்த கோவில் நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ
எனக்கு ஒரு சில இந்த வழக்கை பொறுத்து இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடாது. ஓகே. வந்து அந்த கோவிலில் மினிமம் வச்சுங்க, ஒரு கேஸுக்கு ஒரே ஒரு சிலை காணா போனதாக வச்சுக்கோம். 4-5 போயிருக்கோம், 2 போயிருக்கோம், 3 ஸோ 41 கேஸுன்றது 41 சிலையா இருக்காது. ஒரு கேஸில் 4-5 சிலையா இருக்கலாம், இருக்கலாம். 10 கூட இருக்கலாம். ஆனால் நான் மினிமம் 1 வைக்கிறேன். ஓகே. 1ன்னு அதுவே 41 41 சிலைகள், ஒவ்வொன்றும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானது மதிப்பு இயரை பொறுத்து இருக்குது. ஒரே நடராஜ் சிலை 200 வருஷம் ஓல்டுன்னா அதுக்கு 10 கோடி மதிப்பு. இதே 500 வருஷம் ஓல்டுன்னா அதுக்கு 100 கோடி மதிப்பு வெளிநாட்டு மார்க்கெட்டில். ஆகையினால இது மினிமம் 41 சிலையை வச்சுக்கும். இந்த ஐடல் தெஃப்ட் பற்றி பேசினாலே எல்லாருக்கும் வரக்கூடிய முதல் கேள்வி, இது எப்போலேருந்து ஆரம்பிச்சிது? இப்போவுமே நம்ம வந்து இதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஹெச்ஆர்என்சி எப்போ வந்ததோ அப்போலேருந்து தான் இந்த பிரச்சனை. ஆமாம், 1976 தானே இந்த திருட்டு போணுச்சு. ராஜராஜ சிலையும் உலகமாதேவியும் நாங்கள் தானே போய் கொண்டு வந்தோம். பொன்மாணிக்கவேலு, நான் மற்ற போலீஸ் டீம்லாம் கொண்டு வந்தோம். 72 எனக்கு தெரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி டைம் இருக்கு. இது செம்பியன் மாதேவி சிலை வந்து 1970 போயிடுச்சே. அது இப்போ ஃபெரார் மியூசியம் வாஷிங்டனில் நான் தானே போய் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தேன். அதனால் திருட்டு எப்போ இந்த ஹெச்ஆர்என்சி வந்தது அப்போயே திருட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முந்தையும் திருடி இருக்கலாம். இந்த ஹெச்ஆர்என்சி 1959 ஆக்டில் வந்தது, 1951 வந்தாங்க, 59 ஆக்ட் ஆச்சு. அதுக்கு முந்தையும் நடந்திருக்கலாம், அப்பயும் திருட்டு போயிருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க வந்த பிறகு தான் செக்ஷன் 29 to 34 ஆக்ட் வந்ததுலேருந்து ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாதத்துக்குள்ளே அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த கோயிலுக்கு எவ்வளோ சிலைகள் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ அசையும் சொத்து இருக்குது, எவ்வளோ அசையா சொத்து இருக்குது, இவ்வளவையும் ரிப்போர்ட்டு கொடுத்துடணும் 6 மாதத்துக்குள்ளே கமிஷனருக்குன்னு இருக்குது. ஒருத்தம் கூட செய்யலை. அந்த சட்டமே ஒரு ஆக்ட் இருக்கிறதே தெரியாது. ஆகையினால் திருட்டு போகிறதுக்கு ஈஸியாக போயிடுச்சு. இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காத சிலைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நிறைய. அது எந்த கோயில்னே தெரியலையே. கம்ப்ளைண்ட் இருந்தால் தானே நம்ம சொல்லலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம். சிலைகள் ரெக்கவர் தூக்கிட்டு விற்க போகிறப்ப பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எந்த கோயில்னு தெரில. காரணம் ஹெச்ஆர்என்சியினுடைய பொறுப்பற்ற தன்மை தான் காமிக்குது. ஏன்னா அவங்க என்னென்ன சிலை இருக்குன்னு கணக்கே எடுக்கலை. அவங்க கணக்கு பார்த்ததெல்லாம் இந்த இதில் இந்த நிலத்தில் எவ்வளோ திருடலாம், உண்டியலில் எவ்வளோ திருடலாம், எவ்வளோ வருமானம் வரும், கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு அது இத்தனை லட்சம் அடிக்கணும், இதை தான் நினச்சிருந்தானுங்க. ஒருத்தரும் கோவில் திருமணிகள் எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு தெரியாது. இது மாதிரி பெர்ஃபெக்ட் ஆடிட் நம்பர் இருக்கா? இத்தனை கோவில் இருக்கு, இத்தனை இதில் ஒரு கால பூஜை நடக்குது, இத்தனை இடத்துல வந்து பட்டர்களும் சிவாச்சாரியர்களும் இவங்களும் இருக்காங்க, இத்தனை பேர் இவங்க இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு நம்பர்ஸ் மேலோட்டமாவது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எத்தனை திருமேனிகள் இருக்கிறது, இதுல எது என்னென்ன வகையானது அப்படின்ட்டு நம்மளால பிரித்து சொல்ல முடியுமா? கணக்கே எடுக்கலையே, நம்பரே இல்லை, இவங்க எடுக்கவே இல்லை சார். சட்டம் சொல்லுது செக்ஷன் 29 to 34 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 6 மாதத்துக்குள்ளே இந்த கோவில், அதான் 1959 சொல்கிறேன், 6 மாதம்னா 1960க்குள்ளே இந்த கோவிலுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ சிலைகள் இருக்குது, அசையும் சொத்து, அசையா சொத்து, இந்த எத்தனை பேர் சிவாச்சாரியர் இருக்கார், பட்டாச்சாரியர், இதெல்லாம் சொல்லணும். எந்த நம்பருமே இல்லையா? எடுக்கவே இல்லையே, கணக்கே எடுக்கலையே. அவனுங்க திருடுறது எப்படிங்கிறது தான் பிளான் பண்ணாங்க. இந்த கோவிலில் எப்படி இந்த 1000 மூட்டை நெல் வருதுன்னா அதில் எப்படி திருடலாம், கடையில் எப்படி வாடகை வாங்கலாம், இந்த நெய்வேத்தியத்துக்கு ஐயர் என்ன சொல்கிறார், அதில் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எங்கே ஒழுங்காக ஹெச்ஆர்என்சி அது யாருக்குமே இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அது பெரிய நவாப் ராஜமாணிக்க மாதிரி இருப்பாங்க அந்த கமிஷனர். இவர் போனாருன்னா கடவுளே எந்திரிச்சு நிற்கும். கமிஷனர் வராருன்னா கோயிலில் எல்லோரும் வந்துடுவாங்க. கமிஷனர் இவர் பெரிய கடவுள். 10 கிலோ தங்கம் கேட்ட கமிஷனர் எனக்கு தெரியும், வாங்கி அவன் குடும்பம் நாசியாக பிடிச்சிப்ப. ஆகையினால் இவங்க இந்த ஆக்ட் படி நடக்கலைங்க. ஆக்ட்லேயே என்ன சொல்லுது தெரியுங்களா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷனரில் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் கமிஷனர் ஃப்ரம் தி ஜுடிஷியரின்னு இருக்குது. அடுத்தது எனி ஆஃபீஸர், ரெண்டாவது. இவங்க அந்த ஜுடிஷியரில் ஒரு ஜட்ஜை போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த ஜட்ஜி வந்து இந்த இவங்க ஆடுறாங்களே இப்போ இந்த கமிஷனர் டான்சிங் டு த டியூன் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ், அவங்க மேலே செக்ரட்டரி என்ன சொல்கிறாரு, அரசு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடுவார். அந்த மாதிரி ஜுடிஷியர் ஜட்ஜி ஆட மாட்டார், சட்டத்தை பார்த்துருப்பார். 29 செக்ஷனில் எல்லாம் கணக்கு வரணும், கொண்டா ஏன் கொண்டு வரல இப்போ கொண்டா அப்படின்னு பிடிச்சிருப்பார்.
அது என்ன அறநிலையத்துறையா, அறமில்லாத்துறை. இவங்க பண்ணிவிட்டு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 41 வழக்குகளுக்கும் 41 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. அது கோயில் அதிகாரி தானே. அவன் ஃபைல் திருட்டு போயிடுச்சு, காணா போயிடுச்சுன்னு ட்ராப் பண்ணாங்களா. இவங்க என்ன பண்ணாங்க, அது எப்படியா காணா போகும் அப்படின்னு நடவடிக்கை எடுத்தாங்களா? இப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்க, இப்போ என்ன பண்ணுவாங்க? அடிஷனல் இது நம்ம ஹோம் செக்ரட்டரிக்கும் டிஜிபிக்கும் ஹெச்ஆர்என்சிக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வரேன். இப்போது என்ன பண்ணியிருக்கணும், அந்த இது திருட்டு போயிடுச்சுன்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். போட்டப்போ இவர் ஓடி போய் எப்படியா திருட்டு போகும், என்ன இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தனேன்னு இவர்கிட்ட ஒரு காப்பி இருக்குல்ல, இதை வச்சாவது நடவடிக்கை எடுக்கணும். திருட்டு போனது எஃப்ஐஆர் மாத்திரம் இல்லைங்க, எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க, அதாவது சைட் ட்ராக் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் மாத்திரம் இல்லை, அந்த ஐஓ சில ஐஓலாம் நல்லா கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி, நான் இன்றைக்கி இத்தனாந்தேதி அங்கே போனேன், இத்தனாந்தேதி இவனை பிடிச்சேன், இப்படிலாம் அதில் இருக்கும். அதே பிடிச்சி இதை ஒரு சூப்பரண்டா போலீஸ் வந்து ஒன்றும் இல்லைன்னு போடுறப்ப இந்த டிஃபெக்டாக கம்ப்ளைண்ட் ஆகிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஹெச்ஆர்என்சி என்ன பண்ணார்? அதெல்லாம் இல்லை, அது எப்படி போடலாம்? கோர்ட்டுக்கு போயிருந்தா கோர்ட்டு வந்து இது மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிறேன்னு டிஃபெக்டாக கம்ப்ளைண்ட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த எஸ்பி அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. கொடுத்துருந்தால் இவர் அங்கே அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும். கொடுக்கலன்னா இவரும் கூட்டுக்கலவாணியாக இருந்திருக்கணும். அது என்கொயரியில் தான் தெரியும். ஆக இந்த டிஃபெக்டாக கம்ப்ளைண்ட் ஆகிய ஹெச்ஆர்என்சி இந்து சமய அறமில்லாத்துறை அதிகாரியும் காவல்துறை எஸ்பியும் இந்த இன்ஸ்பெக்டர் ஐஓ இருக்கார், இவரும் கூட்டாக சேர்ந்து கூட்டு சதியின் மூலம் இவ்வளோதையும் ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்க. இதை நான் வந்து சில எவிடன்ஸோட ஹைகோர்ட்டில் போட்டேன். அது மாண்புமிகு நீதியரசர் சத்யநாராயணஜி கிட்ட வந்தது. அவர் சாக்கடிட்டு என்னையா இதெல்லாம் சொல்கிறீங்க, பெரிய தெரியாதற்கு நோட்டீஸ் ஆர்டர் போட்டு என்கொயரி ரிப்போர்ட் கவுண்டர் ஃபைல் பண்ணுன்னாரு. இவங்க கவுண்டரும் ஃபைல் பண்ணல, ஒன்றும் பண்ணல. எப்படியும் 1 வருஷம் 2 வருஷம் ஓடித்து. அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்தது. அப்போ பண்டாரின்னு ஒரு சீஃப் ஜட்ஜ் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ரொம்ப என்னை அப்ரிஷியேட் பண்ணார். இந்த யூ டன் வெரி கமெண்டபிள் ஒர்க். எனிஹோ நான் என்ன கேட்டிருந்தேன், ரிட்டையரான ஒரு காவல்துறை அதிகாரி மூலமாக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட் டீம் மூலமாக இந்த 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 இதை விசாரிக்கணும்னு போட்டிருந்தேன். அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மேலதிகாரி இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க, ஆனஸ்ட்லி போய் பண்ணாங்க. அது இல்லைங்க 12 வருஷத்துக்கு முந்தைய எஸ்பியாக இருந்தவரெலாம் இப்போ ஐஜியாகவும் டிஐஜியாகவும் இருக்கிறாங்க, இவங்க எப்படி எல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு கேட்டேன். ஒன்றும் கவலைப்படாது, அவங்க எடுத்துவாங்கன்னாரு. சரி, அவர்கிட்ட எதுக்குன்னு சொல்லுவானேன்னு ஏதாவது ஆர்டர் போட்டுன்னு இருந்தேன். ஆர்டர் போட்டோடனே எடுத்துக்கிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டேன். சுப்ரீம் கோர்ட்டில் அது இவர் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியன் கிட்ட வந்தது. அவரும் இதை பார்த்து என்ன இந்த மாதிரி இருக்குன்னு நோட்டீஸ் ஆர்டர் போட்டு எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்ப சொன்னார். அனுப்பிச்சிது. அது அப்படியே பெண்டிங்காக இருந்தது. இப்போ வந்து அசாகிட்ட வந்தது. வந்தவுடனே நான் வீடியோவில் அப்பியர் ஆகிறேன். என்னுடைய நண்பர் மணிங்கிறவர் அங்கே இருந்தார். 2 பேரும் பார்த்துட்டு எங்கள் யாரையும் பேச விடலை. இந்த ஐட்டத்தை கூப்பிட்டோடனே வி ஷாக்டு ஆன் ரீடிங் திஸ் அப்படின்ட்டார். 41 காணோம் போனது. என்னை அது போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது காணா போகுது, என்ன இதாக இருக்குது, 41 சிலை என்ன இதெல்லாம், தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய நடத்தை இப்படி தான் இருக்குமான்னு அவர் கடுமையாக பேசி, நீங்கள்லாம் சரியில்லை, ஐ வில் கால் தி ஹோம் செக்ரட்டரி. ஹோம் செக்ரட்டரி வந்து பர்சனலாக இதை போய் என்கொயரி பண்ணி என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, 41 சில சிடிபியில் என்ன நடந்தது எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட் வந்து 27ஆம் தேதிக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கணும். ஜனவரி 27க்குள்ளே 30ஆம் தேதி போட்டிருக்காரு. அதில் அவரை நேரில் ஆஜராக சொல்லியிருக்காரு. இது இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட், திஸ் இஸ் தி ரேர் கேஸில் தான் ஹோம் செக்ரட்டரியை கூப்பிடுவாங்க. அதுவும் ஹோம் செக்ரட்டரிக்கு ரெஸ்பாண்டண்டாக இருந்தாருன்னா அவர் அண்டர் செக்ரட்டரி எழுதி ஆன் பிகாப் ஆஃப் தி ஹோம் செக்ரட்டரி சொன்னோம் என் ஃபைலிங்னு சொல்கிறார். இங்கே அது மாதிரி முடியாது, நீயே பர்சனலாக ஃபைல் பண்ண விசாரின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மொத்த ஸ்கேம் வந்து கிட்டத்தட்ட 3000 கோடி இருக்குங்க. இந்த 41 மட்டுமா? 41 செல். நான் 41 செல்லுன்னு ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறேன். அதான் 3500 3000 கோடிக்கு மேலே இருக்கும். ஏங்க மினிமம் 100 கோடி வைங்களேன், 4000 ஆச்சு. இது இந்த 41 மட்டும்னா மொத்தமாக இது வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருந்து ஏகப்பட்ட ஒரு ஐடல் தெஃப்ட் ஒரு பேக்ரவுண்டை உடைக்கக்கூடிய கேஸாக இது மாறினது அப்படின்னா
எப்பேற்பட்ட மாஃபியாவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? சார் இதில் இப்போது கரெக்டாக நடந்தால் 2 பாயிண்ட்டு. ஒன்று வந்து காணாமல் போயிட்டதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், அது போடலை. புகார் மேலே எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சிருக்கீங்க, அந்த சிடி ஃபைலையும் காணோம். அப்போது ஒரு சமைக்க சொல்லிவிட்டு அரிசி இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லைன்னா எங்கேருந்து சமைக்கிறது? அதை போல் இதில் வந்து எல்லாத்தையும் காணா போயிடுச்சுன்ட்டாங்க. இது அன்னியில் இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். கோர்ட்டில் இருந்த ரெக்கார்ட்ஸையும் இவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு காப்பி எஃப்ஐஆர் தான் இருக்கும் அங்கே, நல்லா தெரிஞ்சுங்க. கோர்ட்டில் இருக்கிற ரெக்கார்டை வச்சுட்டு இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. கோர்ட்டில் வந்து எஃப்ஐஆர் தான் இருக்கும். ஃபைனல் ரிப்போர்ட்டு ஃபைல் பண்ணுறப்ப தான் நான் அன்றைக்கி கும்பகோணம் போனேன், அன்றைக்கி மதுரை போனேன், இந்த அக்யூஸ்டை பார்த்தேன், அவனை பார்த்தேன், இவனை பிடிச்சேன், இன்றைக்கி இந்த விசாரணைன்னு எழுதியிருக்கிறது சிடி கேஸ் டைரியில் தான். அதை கோர்ட்டில் கொடுக்கல, இவங்க கொடுக்க மாட்டாங்க. அது ஃபைனல் ரிப்போர்ட்டில் அதெல்லாம் கொஞ்சம் எண்டா போட்டு கொடுத்துருவாங்க. கோர்ட்டு தான் கொண்டா சிடி ஃபைல பார்க்கணுன்னு வாங்கி பார்ப்பாங்க. அந்த கோர்ட் டைரியை வாங்கி பார்க்கறதுக்கு வக்கீலுக்குலாம் உரிமை கிடையாது. கோர்ட் ஒட்டி வாங்கினா வாங்கி பார்ப்பாங்க. இப்போது அங்கேருந்து எஃப்ஐஆரே காணாம போச்சுங்கிறாங்க. எஃப்ஐஆர் போட்ட உடனே ஒரு காப்பி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சாங்கல்ல, அதுலேயும் சிலது காணுமா. ரொம்ப கிளவராக பெரிய இது வந்து இது எப்படி சொல்லணுன்னா பெரிய எலக்ட்ரானிக் ஃப்ராடு. ரொம்ப கிளவராக இதை ஒழிச்சிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க போதாத காலம் அதில் உள்ள ஒரு நல்ல அதிகாரி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து நான் இதை வழக்கு போட்டு இது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. ஆகையினால் இந்த சிலை திருட்டு இது ஒன்று தான் இட் இஸ் ஏ ஸ்மால் திங் இந்த ஐஸ்பர்க். 41 சிலை கேஸு, அதில் வேறு அடித்தா முடிச்சாங்க கேஸோ சொத்து கேஸோ கிடையாது. 41 ஐடல் திருட்டு கேஸு. இதை எப்படி இவங்க அவ்வளோ சர்வசாதாரணமாக எந்த விதமான பயமும் இல்லாமல் எப்படி செஞ்சாங்க? இதை நான் இங்கேயும் கரடியாக கத்தி பார்த்தேன் நம்ம ஹைகோர்ட்டில். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் மேலே. அது என்னங்க அப்போ எஸ்பியாக இருந்தவங்கலாம் இப்போ ஐஜியாகவும் டிஐஜியாகவும் ஏதாவது இருப்பாங்க, பெரிய ஆஃபீஸராக. எங்கேருந்து நீங்கள் நான் சொல்கிறது இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு. அதாவது என்ன எங்கள் இது அவ்வளோ எடுத்துக்கல அவர். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் பேசவே இல்லை சார். இந்த கேஸை வாய் திறந்து இதுதான் கேஸுன்னு சொல்லவே இல்லை. ஜட்ஜே தான் பேசினார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் 2 பேரும் அவ்வளவு விளாசி பேசினாங்க. இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஏதோ ஒரு 12 எஸ்பி இப்போ வைராங்களையும் இருக்கலாம், ரிட்டையர் ஆகிருக்கலாம், இறந்துருக்கலாம், இவங்க பண்ணாங்க. இது இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு வியாதி என்னென்னா, தன்னுடைய ஆஃபீஸரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. போலீஸ்ன்னா தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க உள்ளே பேசிக்குவாங்க, ரெவன்யூனாலும் அப்படி போட்டு அவங்க உள்ளே திட்டிக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, வெளில சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதில் இப்போ இருக்கிற ஹோம் செக்ரட்டரியும் உள்துறை செயலாளரும் டிஜிபி மற்றவங்கெல்லாம் உண்மையான தப்பு பண்ண போலீஸ் ஆஃபீஸர் எடுத்து அவங்க மேலே எஃப்ஐஆர் பண்ணணும். செய்வாங்களா? அப்படி செய்யலைன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டு அரசுக்கே இப்போவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப தான் ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ண மாதிரி தான் பேசியிருக்காங்க. கடுமையான நடவடிக்கை வரும். அதனால் என்னென்னா இப்போ அரசுக்கு பெஸ்ட்டு என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னா 15 எஸ்பி இப்போ என்ன ரேங்கில் இருந்தால் என்ன எஃப்ஐஆர் போடுங்க அவங்க மேலே. ரிட்டையர் இருந்தாலும் எஃப்ஐஆர் போடுங்க, போட்டு நடவடிக்கை எடுங்க ஆஸ் பர் தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். அதை செஞ்சால் இந்த ஹோம் செக்ரட்டரிக்கும் ஒரு நல்ல பேர் இருக்கும், டிஜிபிக்கும் நல்ல பேர் இருக்கும், இந்த அரசுக்கும் நல்ல பேர் இருக்கும். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கணுங்களா? அப்போ சேர்ந்துக்கிட்டு தான் 100 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் கொடுத்து இப்போ ஒன்று சேருவாங்கள்ல. இதில் எந்தெந்த குரூப்பு, எந்தெந்த மாஃபியா, எந்தெந்த மல்லினர், எந்தெந்த அதிகாரி தலையிட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேலேயும் சேர்த்து நடவடிக்கை எடுத்தால் இந்த அரசு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அவங்க இல்லைன்னு எதுவும் சொன்னாங்கன்னா நான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் என்னுடைய எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். உங்கள்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது, சில எவிடன்ஸ் இருக்குது. அதை கொடுத்தேன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் தான் வரும். அதனால் அவங்க உண்மையை இவங்களே கண்டுபிடிச்சி சொல்லிட்டா நல்லது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பை ஏ கமிட்டி ஹெட்டட் பை ஏ ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்னு கேட்டிருக்கேன். நான் யாரை சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐ மே சே ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், ஐ மே சே ஃப்ரம் நார்த் இந்தியா, பீகார், ஒரிசாவில்
எத்தனையோ ஆனஸ்ட் ஆஃபீஸர் இப்போ இங்கே இல்லையா சார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. ஆனஸ்ட் ஆஃபீஸர் 1000 கணக்கில் இருக்காங்க. அதனால் அவங்க இது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. ஒரு 15 பேரை காப்பாற்ற போய் எல்லாருமே இப்போ கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. அதனால் இந்த சிலை திருட்டு காணா போனதுங்கிறது மிகப்பெரிய தெய்வ குற்றம். அந்த குற்றத்துக்கு இவங்க ஆளாக வேண்டாம். அந்த இதை நீங்கள் அந்த பாவத்தை எடுக்காதீங்க. நியாயத்தை இவங்க செஞ்சால் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஒரு டைரக்ஷன் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம்பாங்க. இவங்க கொடுக்கலன்னா கடுமையான உத்தரவை பிறப்பிப்பாங்கிறது என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசுறதுக்காக மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.